ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா திசுல மனோ தான் பார்க்க போகிறோம். இந்த சாப்டர் வேறு லெவலாக இருக்கும். என்னால் முடிஞ்ச அளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மான்வா ஸ்டார்டிங்லே ஹீரோவும் வர்ணிச்சதை பார்த்துட்டு நம்ம கேன்சனும் பாஸ் நீங்கள் சரியாக சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கப்ப நம்ம வான்மாவோ அங்கே இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் நம்ம யங் மாஸ்டர் மேலே கண்ணு வைக்கிறாளுங்க அப்படின்னு சொல்லி அவனும் அங்கே அந்த பொண்ணுங்க கூட சண்டை போகிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். அந்த பொண்ணுங்க சும்மா இருக்குமா, இருக்கிற பொருள் எல்லாத்தையும் தூக்கி எரிய ஆரம்பிக்குதுங்க. எச்சக்கலை பொறுக்கி பருவட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களுக்கு கண்ணாபுண்ணா தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கேன். வான்மாவோ ஷீல்டை போட்டு அதை தத்துட்டு இருக்கான். ஷீல்டுக்குள்ளே வந்துட்டு வான்மாவோ உங்க எல்லாருக்கும் ஒரு பேட் இன்டென்ஷனோட தான் இங்க வந்திருக்கீங்க, என் மாஸ்டரையும் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு வான்மாவோ அந்த பொண்ணு கூட ஈக்குவலா சண்டை போட்டுட்டு இருக்கேன். இங்க சைட்ல ஒரு பீஸோ லேடிஸ் எங்களை தப்போ நினைக்காதீங்க, நாங்க ஒன்றும் பர்வட்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மூத் வாய்ஸ்ல அப்படியே தூத்து விடுறாரா. அப்ப அந்த பொண்ணுங்களும் நாங்க குளிக்கிறத எட்டி பார்த்துட்டு நீ பர்வட் இல்லைன்னா நாங்க என்னடா சொல்றது வளர்க்கண்ட, நீ ஸ்மூத் ஆஃபீஸ்ல மட்டும் ஒரு விட்டுருவா வளர்க்கணும், சும்மா விடுறதா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுகளும் கத்திக்கிட்டு இருக்கேன். வான்மாவோ கண்டிப்பாக அட்டாக் கேதர் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதை பார்த்து அந்த பொண்ணுங்களும் எங்களே அடிக்க புரியாடா அப்படின்னு சொல்லி அந்த கேட்டு இருக்கப்ப என் மாஸ்டர் தொட்ட எவனையும் நான் சும்மா விட்டதான் சரித்திரமே இல்லடி, இன்னைக்கு செத்துக்கிட்டே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் எங்கிட்ட அட்டாக் கேதர் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியே அந்த பொண்ணுங்க மேல விடுற மாதிரி வர அந்த பொண்ணுங்களும் அப்படியே தெரிச்சு போய் விழுகுதுங்க. எங்களுமே அடிக்கிறியா தக்காளி வெயிட் பண்றா வரோம் நேரில் வரோம்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுங்களும் அப்படியே ஓட என்ன அடிக்க போறீங்களா வாங்கி பார்த்துக்கலாம் ஒண்ணுக்கு ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு வான்மாவோ அந்த பொண்ணுங்க கூட ஈக்குவலா சண்டை போட்டு ரெடி ஆகிட்டு இருக்கான். அப்ப நம்ம சோத்து முட்டியும் என்னப்பா வான்மா இப்படியா பொண்ணுங்களை இவ்வளவு ரஃபா நடத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சோத்து முட்டி சொல்றப்ப நம்ம வான்மாவா அதுக்கு என்ன நான் பேட்டில் ஃபீல்ட்ல அண்ணன் தம்பின்னு பார்க்க படிப்பேன், இவளுக்கெல்லாம் என்ன தரோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் இங்கிட்டு சட்டைக்கு ரெடி ஆகிட்டு அப்படி பின்னாடி நம்ம ஹீரோவை பார்த்து மாஸ்டர் சொன்னது சரிதானே அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஒரு ஜீவன் வந்து டெலிபோர்ட் ஆகி ஹீரோ கையிலே விழுகுது. இதுல வந்து ஹீரோக்கு நல்ல நேரமா இல்லை அவனுக்கு கேட்ட நேரமா சொல்ல தெரில, பட் எல்லாருக்குமே ஷாக்கு தான். யாரா இவன் எவ்வளோ எச்சல் தாக்குறா அந்த மாதிரி பார்த்துட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம லின்சானும் நான் எங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்குறப்ப ஹீரோவும் அது எனக்கே தெரிலப்பா அப்படின்னு சொல்லி ஹீரோவும் பேசிக்கிட்டு இருக்கப்ப நம்ம சோத்து முட்டையும் சோழி முடிஞ்சு அப்படின்னு சொல்லி அவனும் வாய் வைக்க அங்கிட்டு இருந்து அந்த அடிவாயிட்டு போட பொண்ணுங்களும் அவங்களோட சீனியர்ஸை கூப்பிட்டு வந்துடுறாங்க. அவனுங்களும் எவன்டா என் ஜூனியர் சிஸ்டம் மேலே கை வச்சது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு கேட்குறப்ப இவனுக்கு ஒரு செகண்ட் கூட யோசிக்க அவன் லின்சானை கோத்து விட்டுறானுங்க. சிஸ்டம் கங்க்ராச்சுலேஷன் சூசன் ஒன்று மாட்டி விடுறதுக்கு 1,00,000 வில்லன் பாயிண்ட் அப்படின்னு சொல்லிட்டார. அவனும் ஒரு செகண்ட் கூட யோசிக்காம லின்சான் அட்டாக் பண்ண வரான், இன்னைக்கு செத்தடா அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அட்டாக் பண்ண வர. லின்சானும் டிராகன் கிளா டெக்னிக்கா அப்படின்னு சொல்லி அவனும் பார்த்துட்டு இருக்கப்ப அவனும் வந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்கானுங்க. அங்கிட்டு பவர்லாம் பயங்கரமா சதறிட்டு இருக்கேன். அதை பார்த்து அந்த பொண்ணுங்களும் அப்படிதான் சீனியர் பேசர் அவனுங்களை அடிச்சு கொள்ளுங்க, அந்த மானுங்கிட்ட எல்லாத்தையும் கொள்ளுங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணுங்களும் அப்படியே வந்து சிறப்பு பண்ணிட்டு இருக்கு. இங்கிட்டு பார்த்தா லின்சான் வந்து அவன் பண்ற அட்டாக் எல்லாம் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கான். அதை பார்த்த ஹீரோவும் அவன் ஒன்றும் நம்ம சைடில் எதுக்கு அவனை டிஃபெண்ட் பண்ணி அடிச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்றப்ப நம்ம சோத்து விட்டையோ ஏன் அந்த வீக்கான மற்றவங்கள எவ்வளோ நேரம் போட்டுட்டு இருக்கீங்க, அவனை அடிச்ச ஒன்று ரெப்புடேஷன்லாம் நம்மளுக்கு ஏறப்போது இல்லை அப்படின்னு சொல்லி இவனு கலாச்சிட்டு இருக்கா. டேய் இரா இவனை முடிச்சுட்டு உங்களை தாண்டா வந்து பழக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அங்கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்கப்ப நம்ம லின்சானும் நீ ரொம்ப பேசுற அப்படின்னு சொல்லிட்டு அவனும் ஒரே ஒரு பஞ்சு தான் விடுறான். அதுக்கே அவன் ரத்தம் தேய்ச்சி சதறி போய் விழுகிறான். அதை பார்த்து அவனுங்களும் நம்ம சீனியர் 5th ஸ்டேஜ் பாத் ஆஃப் டவர் ரிலீம்ல இருக்காரு, அதுவும் ஒரு அடியில் எப்படி 5th ஸ்டேஜ் ஆஃப் பாத் ஆஃப் டவர் ரிலீம்ல இருக்க ஒரு தோத்தாரு. அவன் வெறும் 4th ஸ்டேஜ் பாத் ஆஃப் டவர் ரிலீம் தான். அதுவும் இல்லாமல் அவன் இப்போ தான் பிரேக் த்ரூ ஆகியிருக்கான். அவனோட ஃபவுண்டேஷன் கூட ஸ்டேபிளாக இல்லை, எப்படி அவன் அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஷாக்காக இருக்கப்ப அடி வாங்கினவனும் அவன் ஒரு ப்ராடஜி அப்படின்னு சொல்லி சொல்கிறப்ப இவனுங்களும் ப்ராடஜியா அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளனேஷன் தரானுங்க. ஏன்ஷியன்ட் டைமில் இருந்து ஒவ்வொரு கல்டிவேட்டர்ஸையும் அவங்களோட டயரை பொறுத்து பிரித்து வைப்பாங்க. அண்டு மேஜர் செக்ட் அவங்க எடுத்து ட்ரைனிங் கொடுக்குறவங்க அவங்க ப்ராடஜிஸ். அண்டு இதுதான் காரணம் அவங்க ஃப்யூச்சரில் வந்து அவங்க ட்ரைனிங் கொடுக்குறவங்க மேஜர் செக்ட் ட்ரைனிங் கொடுக்குறவங்க மட்டும்தான் ரூலர்ஸாக இருக்கணும்னு அவங்க ரொம்ப பயங்கரமான ட்ரைனிங் கொடுத்தா அவங்கள பவர்ஃபுல் ப்ராடஜியாக மாக்குவாங்க. அந்த மாதிரி ஆளுகிட்ட எங்களை மாதிரி ஒன்றும் தெரியாத செக்டெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் பயந்துக்கிட்டு அப்படியே ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுக்கிட்ட வம்பு வச்சிருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இவனுங்களும் ஓட நம்ம லின்சானும் பார்க்குறான். நான் என்ன அவ்வளோ பயங்கரமாக ஓட இருக்கேன், ஏன்டா என்னை பார்த்து இப்படி ஓடுறீங்க அப்படின்னு சொல்லி இவனும் பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம கியான்சுனும் ஹீரோட்ட வந்து சொல்கிறான், மாஸ்டர் இது ஏதோ வேறு செக்டரோட ஏரியா போல், நம்ம இங்கே இருந்து வேகமாக போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் குண்டூர் செக்ரட்டரியிலும்ல எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் பரவாயில்ல, ஏன்னா அங்கே வெறும் 30 வயசுக்குள்ளே இருக்க கல்டிவேட்டர்ஸ் தான் நீங்கள் சமாளிச்சிங்க. இங்கே வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸான ஆள் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. நீங்கள் பயங்கர டேலண்டான ஆள், அதுவும் இல்லாமல் உங்கள் லெவலுக்கு மேலே இருக்கவங்களையும் உங்களால் சர்பாஸ் பண்ண முடியும்னு எனக்கு புரியுது. ஆனால் இந்த இடத்துல எப்படி இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. அவங்களோட லெவல் கூட அவங்களுக்கு அட்வான்டேஜாக இருக்கலாம். ஸோ நம்ம சீக்கிரமாக எங்கேயாச்சும் வெளியே போய் ஆகணும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அந்த மூன் செலஸ்டியல் பிளேஸ் அந்த டியானோ அங்கே அகாடமியெல்லாம் அவங்க கூட வர்றதுக்கு நம்மளுக்கு இன்விடேஷன் அனுப்புனாங்க, நீங்கள் எல்லாத்தையும் ரிஃப்யூஸ் பண்ணிட்டீங்க.
அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்மளுக்கு இன்ஃப்ளூயன்ஸான ஆளுகளோட எந்த சப்போர்ட்டுமே இல்லை. இப்போ நம்ம ஏதாச்சும் பண்ணி எங்கிட்டாச்சும் சண்டை வந்துச்சுன்னா அது பேட்டிலாக கூட மாறலாம். ஸோ நம்ம எங்கிட்டாச்சும் போயிடலாம் அப்படி சொல்லி எவ்வளோ சொல்கிறப்ப நம்ம ஹீரோவோ ஏய் ஓய் ஃபியர் லின்சான் இஸ் ஹியர், என்னோட ட்ரம்ப் கார்டை எதுவும் கூட நான் யூஸ் பண்ண தேவையில்லை, என் தலைவரோட ப்ராடஜியஸ் ஆறா போதும், நம்மள சேஃபா இங்கேயோட கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை கொண்டு பின்னாடி செஞ்சுட்டு இருக்கேன். இந்த ஃபீலிங்கு ஐயோ பிரதர் கீட் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு குட் போய் அப்படின்னு சொல்லிட்டு ஆள ஒரு ஆயோட அப்படி ஓட பார்க்க ஹீரோவோ பிரதர் வெயிட் பண்ணுங்க நான் வரேன் நான் இந்த தடவை எதுவுமே பண்ண மாட்டேன், நான் அமைதியா இருக்கேன் வாக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவா அவனை பிடிச்சி தாத்திட்டு ஓடிட்டு இருக்கான். இதோட சீனை கட் பண்ணி அப்படியே அடுத்த சீன்ல ஃபாரஸ்ட் ஆஃப் த டீமன் ஒரு இடத்த காட்டுறாங்க. அங்க பார்த்தா வெறும் டீமனா ஒரு கூட்டத்தையே தோட்டத்தை இருக்கு. யாரான்னு பார்த்தா நம்ம பிரின்சஸ் நான்பங்கோட கூட்டம். அவனுங்களும் பாய்ந்து ஓடிட்டு இருக்கானுங்க. பிரின்சஸ் நான்பங்கோ டேய் எப்படா எம்பையருக்கு போறது, நம்ம எங்கடா இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல கேட்க எனக்கு தெரியல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஓடிட்டு இருக்கானுங்க. அப்போ நம்ம பிரின்சஸ் நான்பங்கோ ஒரு கல் தட்டி விட்டு தடுக்கி கீழே விழுக அந்த மான்ஸ்டர் ஒன்று வந்து பிரின்சஸ் நான்பங்கோ அட்டாக் பண்ண வர அப்போ அந்த மான்ஸ்டர் வாயிலே எவனோ வந்து ஸ்வாட வச்சு திணிக்கிறான். பார்த்தா யாரான்னு பார்த்தா எம்பரரு தக்காளி அவரு வந்து அந்த மான்ஸ்டர் வாயை ரெண்டா வெட்டி போட அதுவும் சாவுது. நம்ம பிரின்சஸ் நான்பங்கோட மூஞ்சி தான் பார்க்கணும். ஆடத்தை கட்டிலாம் விட்டுட்டு இருக்கா ஃபாதர் அப்படின்னு சொல்லிட்டு அவளும் கிட்ட அழுதுட்டு இருக்கப்ப அந்த மான்ஸ்டர்ஸும் நிறைய கணம் வந்து அட்டாக் பண்ண வருது. அதை பார்த்த எம்பரரோட பாடி கார்ட்ஸும் வாங்க மான்ஸ்டர்ஸை சமாளிப்போம்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து அந்த மான்ஸ்டர்ஸ்லாம் கொண்டுட்டு அப்படியே ஃப்ளையிங் காட்டில் போயிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எம்பரரும் பிரின்சஸ் நான்பங்கை பிடிச்சி வாட்டுன்னு வாட்டிக்கிட்டு இருக்காரு. 80% ஆஃப் இமார்டல் கிறிஸ்டலை அந்த கின்ஃபங் எடுத்துட்டு போயிட்டான். ஃபேங் சாங் எல்லா 6 தாவோ ஃப்ரூட்டையும் தூக்கிட்டு போயிட்டான். நீ என்ன பண்ண? நான் ஒன்றும் பண்ணல ஃபாதர் அப்படின்னு சொல்லி அவளு சொல்றப்ப அவர் பிடிச்சி வாழ் கட்டிக்கிட்டு இருக்காரு. நீ அவனுக்கு ஒரு நல்ல பொண்ணா இருந்த, உன்னை நம்பி ஆயிரக்கணக்கான எலை சோல்ஜர்ஸ் பின்னாடி அனுப்பி வச்சேன். நீ என்ன பண்ண? எல்லாத்துலேயும் தோல்வி, எல்லாத்தையும் இழந்துட்டு வந்திருக்கேன். அது பத்தாதுன்னு நான் அந்த இடத்துக்கு வரலன்னா மிச்சம் இந்த கல்டிவேட்டர்ஸையும் இழந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் பயங்கரமா காண்டாயிட்டு இருக்க. இங்கிட்ட நம்ம பிரின்சஸ் நான்பங்கும் அவளும் அப்படியே காலில் விழுகிற மாதிரி ஃபாதர் என்னை படிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ற மாதிரி அவளும் அப்படியே மண்டி போட்டு நின்றுட்டு இருக்கப்ப அந்த எம்பரரோட ஒய்ஃபும் வந்து யுவர் மெஜஸ்டி நம்மளோட நான்ஃபெங்க்கு அக்கௌண்டபிலிட்டி ஏற்றுக்க சொல்கிறதுக்கு இது சரியான நேரம் இல்லை. நீங்கள் இந்த மாதிரி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டியை மற்றவங்களுக்கு இவ்வளோ ஈஸியாக விட்டு தர போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் ஏதோ சொல்கிறப்ப அவருக்கே எதுவும் தெரியல. என்னம்மா சொல்கிற அப்படின்னு சொல்லி அவரும் கேட்குறப்ப அந்த அம்மாவும் விளக்க ஆரம்பிக்குது. 80% ஆஃப் இம்மோர்டல் கிறிஸ்டல்ஸாக அந்த லின்சான் வச்சுருக்கானா, நீங்கள் ஏன் அவங்ககிட்டயே போகக்கூடாது? அவன் நம்மளோட டைனஸ்டியில் தானே இருக்கான். அண்டு ஃபேங் சாங் யார்? அவன் நம்மளோட பயவில் அவன்கிட்ட இருந்து ஈஸியாகவே உங்களால் தாவ ஃப்ரூட்டை வாங்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த அம்மாவும் அந்த ஆள் மண்டையை கழுவ அந்தாலும் ஆவோல நான் யோசிக்கவே இல்லை, நீ சொன்ன மாதிரி டொர்லிங் அப்படின்னு சொல்லிட்டு அந்தாலும் சிரிக்க இந்த பிரின்சஸ் நான்பங்கு பார்க்குறான். என்ன சொன்னாலும் நம்புறியா அப்படின்னு சொல்லி அவளும் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அந்தாலும் நான் உன்னை திரும்பவும் நம்பி உனக்கு இன்னும் ஆட்களை அனுப்பி வைக்கிறேன். கூடிய சீக்கிரம் அந்த லின்சான் அப்புறம் அந்த ஃபேங் சாங் அவங்க 2 பேரையும் கண்டுபிடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆளும் பிரின்சஸ் நான்பங்க்கு இன்னொரு மிஷனை தர அவளும் எஸ் டாடி அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அப்படியே அதை வாங்கிக்கிறா. அப்படியே இதோட சீனை கட் பண்ணி இன்னொரு பிளேஸை தான் காட்டுறாங்க. அங்கே இருக்கவங்களும் மாட்டுக்கமாக வச்சுக்கிறானுங்க. அப்போ ஒரு பேக்ரவுண்ட் வாய்ஸ். இந்த சம்பவத்துக்கு அப்புறம் லின்சான் மட்டும் ஃபேங் சாங்கை தேடி பல பேர் வர ஆரம்பித்தாங்க. பெரிய ஃபேமிலிஸ்லாம் அவங்களோட பொசிஷனை அப்படியே வச்சுக்கணுன்ட்டு அவங்களும் ஆள் அனுப்ப, சின்ன ஃபேமிலிஸ்லாம் இனிமேல் இவங்களுக்கு கீழே சர்வீஸ்லாம் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு அவனுங்களும் ஆள் அனுப்பி பயங்கரமாக சண்டை போட ஆரம்பித்தானுங்க. அந்த சண்டை சின்னதாக ஆரம்பித்து இந்த லின்சான் அண்டு ஃபேங் சாங்கோட இன்சிடென்ட் பெரிய பிரச்சனையாக மாற ஆரம்பிச்சு பல இடத்துல சண்டை ஆரம்பிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வாய்ஸும் முடிய அங்கே பார்த்தா பயங்கரமாக அச்சுன்னு சாவுறானுங்க. அங்கே ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் தாத்தாவையும் காமிக்கிறாங்க. அவரும் எல்லாமே நாசமாகிக்கிட்டு இருக்கு, எல்லாமே அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு. பிளட் மூன் வரப்ப ஒரு மான்ஸ்டர் வரும், இந்த உலகமே அழிய தொடங்கும். அதாவது நரகம் மாதிரி நிலவு எப்பெல்லாம் கலர் மாறுதோ அது அழிவை முன்னோக்கியே சொல்ற மாதிரி. பச்சை நிறம் பஞ்சத்தையும் பயத்தையும் கொடுக்கும், சிவப்பு நிறம் சண்டையையும் வாரையும் கொடுக்கும், மஞ்சள் நிறம் நிம்மதியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும், வெள்ளை நிறம் எதையும் கொடுக்காம எதுவும் இல்லாத இடத்துல துக்கத்தை கொடுக்கும். அப்புறம் கடைசியா கருப்பு நிறம் நோயையும் மரணத்தையும் கொடுக்கும். இப்போ நடக்கிற சம்பவத்துக்கு 15 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த பிளட் மூன் அப்ப பிறந்த அந்த மான்ஸ்டர் தான் காரணமா இருக்கணும். இந்த தடவை ஹீரோஸ்
அந்த மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணுமா இல்லை ஹீரோஸ் எல்லாத்தையும் சர்பாஸ் பண்ணுவாங்களா? என்னால் இதுக்கு மேலே எதையும் பார்க்க முடியலை, என்னால் புரிஞ்சுக்கவும் முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபார்ச்சூன் டெல்லிங் தாத்தாவும் அப்படியே அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லிட்டு இருக்கப்ப இதோட சீனை கட் பண்ணி நம்ம சிஸ்டம் தான் காட்டுறாங்க. அதுவும் கங்க்ராச்சுலேஷன் ஹோஸ்ட், இந்த உலகத்தையே கேஎஸ்ஆ மாற்றினதுக்கு லாட்ரி சான்ஸ் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சிஸ்டம் தர ஹீரோவும் பார்க்குறான். அதே நான் பண்ணேன் அப்படின்னு சொல்லி ஹீரோவும் எந்திரிச்சிட்டு அவருக்கு டிஃபெண்ட் பண்ணுற மாதிரி அவனே பேச ஆரம்பிக்கிறான். இந்த உலகத்தை நான் கேஎஸ்ஆ மாற்றினேனா, இதுக்கெல்லாம் காரணம் சாதாரண ஆட்களை பிடிக்காத சோ கால்டு பெரிய கைக தான். அவனுங்களால எதுவும் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு இருக்கப்ப நான் என்ன பண்ணணும்? நான் சிம்பிளாக இந்த நேச்சரோட ஆர்டர்ஸை ஃபாலோ பண்ணேன், நேச்சர்ஸை அப்படியே டிப்ளமெண்ட் பண்ணி ஒழுங்காக கொண்டு வந்தேன், அவ்வளோதான். எனக்கு ஒன்றும் புரியலை, ஏன் நம்மளோட பாஸ்ட் ஜென்ரேஷன் சரி தப்புன்னு அவங்க சொன்ன எல்லாத்தையும் ஏன் நம்ம குருட்டுத்தனமாக ஃபாலோ பண்ணணும்? இந்த ஜென்ரேஷன் ஏன் எல்லாத்தையும் அப்படியே ஃபாலோ பண்ணுது? இந்த உலகம் கண்டிப்பாக மாறி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கண்ணா அப்படின்னு உளறி தள்ள இதோட இந்த சாப்டரும் முடியுது. ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ், இதோட வீடியோ முடியுது. இந்த சாப்டர் என்னால் முடிஞ்சளவு நல்லா எக்ஸ்பிளைன் பண்ண நம்புகிறேன். அண்டு சிம்பிளாக சொல்லிடுறேன், உங்களுக்கு லாஸ்ட்டு கொஞ்சம் சீன்ஸ் புரியாத மாதிரி இருக்கும், அதை மட்டும் நான் சொல்லிடுறேன். அண்டு அந்த எம்பரர் பிரின்சஸ் நான்ஃபெங்கிட்ட சொல்லுவாங்க பாருங்கள், அந்த சீன் மற்ற எல்லாருக்குமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் எல்லாரில் இருந்தோம் இப்போ நம்ம கீழே வேலை பார்க்குறவங்க இவன் கீழே எத்தனை நாள் வேலை பார்க்க முடியும், நம்ம போய் ஓனாக பிஸ்னஸ் பண்ணுவோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி தான். இப்போ ராயல் ஃபேமிலி கீழே வேலை பார்த்த எல்லாருமே சேர்ந்து இவங்க கீழே வேலை பார்க்க முடியாது. நம்மளுக்கு அந்த ட்ரெஷர்ஸ்லாம் கிடச்சிச்சுன்னா நம்மளும் ஓனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஃபேங்சாங்கையும் லின்சானையும் தேட ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அவங்களுக்குள்ளே ஃபைட் ஆரம்பிச்சிருக்கோம், அவ்வளோதான் கதை. அந்த தாத்தா சொன்னது அவர் ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் எப்போவுமே புரியாத மாதிரி சொல்லுவார். நான் உனக்கு ஈஸியாக சொல்கிறேன், மான்ஸ்டர்ஸ் அண்ட் ஹீரோஸ், அது சொன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் யாரை சொல்கிறாங்கன்னு. ஹீரோ அந்த சூசன் ஒன்ஸை தான். ஸோ அந்த ஹீரோவால் தான் இந்த சம்பவம் நம்ம ஹீரோவால் தான் அந்த சம்பவம் நடக்குதுன்னு அவர் கரெக்டாக சொல்லிட்டாரு. அண்டு இந்த சம்பவம்லாம் அதுக்கு மேலே அவரால் பார்க்க முடியலன்னு சொல்லியிருப்பார். அண்டு இந்த சம்பவம் நம்மளாலையும் பார்க்க முடியாது, ஏன்னா அடுத்த சாப்டரில் பார்க்க முடியும். ஸோ என் கூட வெயிட் பண்ணுங்கள். ஹீரோ கடைசியில் சொன்னதெல்லாம் இவரை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு சொல்லிகிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கும் சீன் வரும், நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ தேட்ஸ் ஆல் கைஸ், கீப் சப்போர்ட்டிங். அண்டு இனிமேல் வர சாப்டர்ஸ்லாம் மிஸ் பண்ணாதீங்க, கதை அல்டிமேட்டாக போகும். என்னால் முடிஞ்சளவு பெட்டராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம், பாய்.